சூரியன் தான் இந்த புத்தகம் வந்திருக்கு. நண்பர்களே, தோழர்களே, என்னுடைய அருமைக்கினிய செங்கொடி எங்கெல்லாம் மறுக்கிறது, தொழிலாளர் உரிமையெல்லாம் எங்கெல்லாம் மறுக்கப்படுது அங்கெல்லாம் செங்கொடி ஏற்றப்படுகிறது. உலகம் முழுக்க கம்யூனிசம் தான் சில நிலையான தத்துவம், நீடித்த வளர்ச்சி என்ற கம்யூனிசத்தின் மேல் பற்றுள்ளவன். அந்த தோழர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை வந்திருப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த தொழிலாளருக்கு விடுதலையும் விரைவாக கிடைக்கும் என்பதை என்னால் தெரிந்து கொண்டு அவர் 5 கோரிக்கை மட்டும் நான் இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்கள். இதை எங்களுக்கு புதுசா செய்கிற கோரிக்கை, எங்களுக்கு புதுசா நீங்க செய்யுங்க கேட்கல, ஏற்கனவே அவங்களுக்கு செஞ்சிருக்கீங்க, அது மாரி செய்யுங்க கேட்கிற அந்த கோரிக்கை தான். நீங்க கூட்டணி கட்சிகளோட இருக்கீங்க, நீங்க நினைச்சா முதல்வர் எங்க தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, உங்க மூலியமா செஞ்சு நிச்சயமா அந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கோரிக்கை ஒண்ணு சொல்ற பாருங்க, கைத்தறி நெசவாளருக்கு இலவச மின்சாரம் வழங்குவது போல 200 யூனிட் இலவச மின்சாரம் எங்களுக்கு வழங்க வேண்டும். சாதி சமநிலை, சமத்துவம், சகோதரத்துவம் வளர்க்கின்ற கிராமப்புறங்களை தவிர்த்து அனைத்து இடங்களிலும் முடித்திருத்த நிலையங்கள் சமத்துவ நிலையங்களாக, அரசியல் வளர்ப்பு நிலையங்களாக, திராவிட வளர்த்து நிலையங்களாக இருக்கிறது. திராவிட இயக்கத்தை வளர்த்து எங்களுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்பதை முதல் கோரிக்கையாக வைக்கிறேன். அதே போல எஸ்.எஸ். விஸ்வநாதாஸ் இந்திய விடுதலைக்கு 29 முறை சென்று காங்கிரஸ் கட்சிக்காக காந்தியடிகளுடைய அழைப்பை ஏற்று நாடகத்தாலும் பேச்சாலும் குரலாலும் பாட்டாலும் 29 முறை சென்ற விஸ்வநாதாஸ் அவர்களுக்கு மற்ற சமய தலைவர்களுக்கு அரசு எடுப்பது, மணிமண்டபம் கட்டுவது, திட்டங்களுக்கு பேர் வைப்பது, இது போன்ற செய்யும் போது எங்க சமுதாய தலைவர் என்பதற்காகவே இதை மறுப்பதாக நாங்கள் உணர்கிறோம். சென்னையில் உள்ள கிண்டியில் உள்ள தியாகிகள் மணிமண்டபத்திலே தியாகி விஸ்வநாதாஸ் அவருக்கு சிலை வைக்க வேண்டும், அரசு விழா எடுக்க வேண்டும், மேலும் அவர் பேரில் அரசு திட்டங்களுக்கு பேர் வைக்க வேண்டும் என்ற 2வது கோரிக்கை வைத்துக் கொண்டு மீனவர்களுக்கு மீன்வள கல்லூரியில 1970 சட்டநாதன் அறிக்கையில 5% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறது. நாங்கள் பாரம்பரியமாக மருத்துவம் செய்தவர்கள், பாரம்பரியமாக நோய் நொடிகளும் தெரிந்தவர்கள், அந்த சமுதாயத்தை சேர்ந்த எங்களுக்கு சித்த மருத்துவ கல்லூரியிலே 5% இடஒதுக்கீடு தர வேண்டும். இது 3வது கோரிக்கை. அதே போல சித்த மருத்துவத்தின் பிதாமகனாக விளங்கக்கூடிய எஸ்.எஸ். ஆனந்தம் பண்டிதர் என்பவர் சித்த மருத்துவத்தில் மறைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். அன்னைக்கு ராஜாஜியிலிருந்து பெரியாரிலிருந்து அனைவருமே சமமாக பழகக்கூடிய தமிழ் சித்த மருத்துவத்தை ஆங்கில மருத்துவம் அழைக்கிறது, ஆங்கில மருத்துவம் சமஸ்கிருதம் அழைக்கிறது என்று அப்போதே குரல் கொடுத்து நிறைய சித்த மருத்துவ பாளையங்கோட்டையில் சித்த மருத்துவ கல்லூரி வருவதற்கு அரும்பாடுபட்டவர், சித்த மருத்துவத்தை நிறுவனமாக்கியவர் எஸ்.எஸ். ஆனந்தம் பண்டிதர் அவர்களுடைய பெயரை சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள சித்த மருத்துவ கல்லூரிக்கு பெயர் வைக்க வேண்டும் என்பது 4வது கோரிக்கை. அதே போன்று சாதியாலும் தொழிலாலும் இரு பக்கம் பாதிக்கப்படுகின்ற எங்களுக்கு இடஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு பட்டியல் சமூகத்தில் 3% கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் முஸ்லிம்களுக்கான பிசியில கொடுத்திருக்காங்க. ஆனால் அந்த பட்டியல பார்த்தீங்கன்னா ஆண்ட ஜாதி எந்த இருக்கிற பாருங்க, இந்த 20% தாங்க. 20% இருக்கிற பூரா மேல இருக்கிறவங்க கீழே வரணும், ஐயா நான் பாதிக்கணும் வருவோம். ஆனால் இதில் இருக்கிற என்ன பண்றான், எல்லாருமே ஆண்ட ஜாதி பூரா 20% தாங்க. ஆண்ட ஜாதியா இருக்கின்ற சமுதாயத்தில் 2 கால் இருக்கிறவங்க ஓட, 2 கால் இல்லாதவங்க அவர் கூட ஓட முடியாது. இப்படியாப்பட்ட சமுதாயத்தில் அருந்ததிக்கு கொடுத்தது போல, அதே போன்று முஸ்லிம் கொடுத்தது போல எங்களுக்கு மட்டுமல்ல எங்களை போன்ற ஒற்ற சாதி உள்ள வண்ணார்களையும் இணைத்து 3% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் இன்னொன்று சொல்றேன். எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வருது அப்பெல்லாம் போறோம். என்ன காரணம்னா அவங்க ஏதாவது செய்வாங்க நம்புறோம். ஆனா நான் கூட ஜனவரியில் போராட்டம் கிட்டத்தட்ட 4,50,000 பேர் போட்டு வல்லூர் கூட்டத்தில் போட்டு மதிப்பூருக்கு அண்ணன் திருமாவளவன் வந்தாரு, வேலுமுறை வந்தார். ஆனா இந்த தலைவர்கள் என்ன கோரிக்கை வைக்கணும் ஏது வைக்கணும் தெரியல. கூட்டத்தை கூட்டாங்க, கழிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் ஏதாவது சட்டசபையில் பேசுவாங்க காட்டணும். மதிப்பூரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களும் வேலுமுறை பேசிட்டு போனாங்க. அதுக்கு வந்து சட்டசபையில் பேசவே இல்லை. இதையெல்லாம் கலைந்து
இந்த 4-5 கோரிக்கைகளை தொழிலாளர்களை நான் களப்பட்டிருக்கிறேன். இந்த தொழிலாளர்கள் மூலமாக இந்த கோரிக்கையை முதலமைச்சரை எடுத்து சொல்லி நிறைவேற்றி தர வேண்டும். இதை நிறைவேற்றி தந்தால் உங்களுக்கும் எங்களுக்கு பெருமை, உங்களால் அது நடந்தது என்று அந்த ஆட்சி செய்தால் அந்த ஆட்சிக்கு பெருமை. இந்த தொழிலாளரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் வாக்குக்காக என்று இதையெல்லாம் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து பல்வேறு பகுதியில் பல்வேறு மாவட்டங்களில் வந்திருக்கிற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய மகள் என்னுடைய மகளுக்கும் நன்றி, என் மனைவிக்கு நன்றி, என்னுடைய தோழர்களுக்கு நன்றி. நிறைய பேர் பேசும் பணியில கேட்டாங்க, ஆனால் தொழிலாளர் தோழர்கள் தலைவர்கள் வந்து காத்திருக்க முடியாது. அதனால ஒரு வருத்தத்தை பதிவு செய்து இருகரம் கூப்பி உங்களை எல்லாம் நன்றி 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 தெரிவித்து நண்பர்களே, புத்தகம் வெளியிருக்கு, அனைவரும் வாங்கிட்டு போங்க. புத்தகம் வெளியிருக்கு, ஒவ்வொருவரும் புத்தகம் வாங்கி படிங்க.